இன்றைக்கு ஜெபம் இல்லாமையினால் என்னென்ன பாதிப்புகள் வருது, இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சீஷர்களை 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்கன்னாரு. எவ்வளோ மணி நேரம்? 1 மணி நேரம். ரொம்ப இல்லை, 1 hour ப்ரேயர் பண்ண போதும். உங்கள் லைஃப்பில் ஆசீர்வாதமாக இருக்கலாம், பிரச்சனையை மேற்கொள்ளலாம். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு இன்னும் ஜெபம் தேவை. ஆனால் சோதனையை ஜெயிக்கிறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணணும். சோதனையை மேற்கொள்வதற்கு குறைஞ்சது, அப்போது 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணலன்னா சோதனை என்ன செய்ய முடியாது. சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்துகிறது என்றால் நீங்கள் 1 hour கூட ப்ரேயர் பண்ணலைன்னு அர்த்தம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்டே தூங்கிடும், அப்படியே ஊட்டி விடும்போதே தூங்கிடும். நம்ம பெரியவங்க என்னைக்காவது சாப்பிடும்போது தூங்கியிருக்கோமா? 1 மணி நேரம் உட்காந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணி அழகாக டேபிளில் பேசிகிட்டே சாப்பிடுவோம், தூக்கம் வராது. ஆனால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண எல்லோரும் உட்காருங்க, ஒரு ஆள் கொட்டாய் விடும், அந்த ஆவி அப்படியே எல்லாம் வானும் ஆயிடும். அதோட முடிஞ்சு 10 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம் தாண்ட மாட்டேங்க. எல்லாத்துக்கும் தூக்கம் வராதுங்க. ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன வரும் சொல்லுங்க? ஜெபம் பண்ணுறதுக்கு சொல்லுங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆமாம், உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? எங்களுக்கு பலவீனம் பாஸ்டர், எங்களால் இதுக்கு மேலெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது. நல்ல ஜெபம் பண்ணியாச்சு ஒரு காலத்தில். ஆண்டவர் சொல்லாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. ஒருவேளை உங்கள் பலவீனத்தை நிமித்தம் முழங்கால் போட முடியாமல் இருக்கலாம் வயதாகும் போது, அல்லது உபவாசம் இருக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஜெபம் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு தடை இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. சிறுப்பு பிராயத்தில் ஜெபம் பண்ணுங்க, வாலிபத்தில் ஜெபம் பண்ணுங்க, நடுத்தர வயதில் ஜெபம் பண்ணுங்க, வயதான காலத்திலும் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும், வெறும் நேரத்திற்கு மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையின் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பருவத்திலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்க வேண்டும். ஆவி உற்சாகம் உள்ளது தான். 41ஆம் வசனத்தை பாருங்க. மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம் எப்பவுமே கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும், ஆவி ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஜெபம் பண்ணன்னு நீங்கள் எல்லாம் டிசைட் பண்ணி வைப்பீங்க, காலையில் எழும்ப முடியாது. அப்போ ஆவி உற்சாகமாக இருக்கு, ஆனால் மாம்சம் பலவீனமாக இருக்கு. என்றைக்குமே உங்கள் ப்ரேயர், உங்கள் ஜெபம் நேரம் பாதிக்கப்படாத அளவில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். உங்கள் ப்ரேயர் லைஃப் பாதிக்கப்படுதா? எல்லாம் பாதிப்பாயிடும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதான். நீ என்ன ஊழியத்தை செஞ்சாலும் சரிப்பா, நீ என் கூட உட்கார்ந்து செய்தி ஆயத்தம் பண்ணுறது, ஜெப நேரத்தை விட்டுறாதன்னாரு. அதனால் நான் முக்கியப்படுத்துகிறதே இதுதான். இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரா, அப்போ நேரத்துலேருந்தே ஒரு ஆயத்தம் நடந்துகிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ், திங்கக்கிழமையிலேருந்து ஒரு ஆயத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக. சனிக்கிழமை தூக்கமே வராது, ஏன்னா சண்டேயில் பிரசங்கம் பண்ணணும், பிரதான ஆராதனை அப்படின்னு அந்த ஒரு தாட் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆண்டவர் தர்றதெல்லாம் கோத்து கோத்து சேர்த்து சனிக்கிழமை தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். மெசேஜ் நிறைவாகிறது சனிக்கிழமை தான். ஸோ சனிக்கிழமை நான் பெரும்பாலும் இப்போ எங்கேயும் போகிறதில்ல. காரணம் என்னவென்றால், அவர் சமூகத்தில் நேரம் செலவழிக்கிறது எனக்கு முக்கியம். சனிக்கிழமை போய் நான் மற்ற ஊழியங்கள் கூட, வீடு சந்திப்போ எல்லாத்தையும் குறைச்சிருக்கிறேன். அவசியம் இருந்தால் போகிறேன், இல்லைன்னு இல்லை. இப்போ ஒரு சின்ன கஷ்டம், ஒரு ஆளுக்கு அர்ஜென்ட்டான ப்ரேயர்னா போகணும், அன்றைக்கி நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன், வந்துடுவேன். ஆனால் அதே நேரத்தில் நம்மளாம் ஒரு ப்ரோக்ராம் போடுறதில்லை. ஏனென்றால் அடுத்த நாள் ரொம்ப முக்கியம். ஜனங்கள் வார்த்தைக்காக ஏங்கி கொண்டு வருவார்கள். ஒரு நாள் நீங்கள் கேட்குற செய்தி தான் 6 நாள் இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த உலகத்தில் 6 நாள் வாழணும்னா, அந்த வாரத்தின் முதல் நாள் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து வசனத்தை கேட்கணும். தேவ சமூகத்துக்கு வந்து வார்த்தையை கேட்கலன்னா நீங்கள் 6 நாள் உலகத்தில் சர்வே பண்ண முடியாது, பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது.
அப்போ நீங்கள் ப்ரையாரிட்டியை சேஞ்ச் பண்ணுங்க. மக்களோடே உட்காந்து பேசிய டைமை வேஸ்ட் பண்ணாம ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். லீடர்ஸ் எல்லாம் 1 மணி நேரம் கண்டிப்பாக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாரத்தில் 21 பேர் இப்போ ரெகுலராக வர்றாங்க 1 மணி நேரம் ஜெபத்துக்கு. அந்த ஜெப அறையில் ஜெப குறிப்புகள் இருக்குது. நீங்கள் யாரும் வர முடியலன்னா ஜெப குறிப்பு வேணால் வாங்கிட்டு போங்க, வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடிந்த நேரத்தில் எப்போனாலும் ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, 1 ஹவராவது குறைஞ்சே ஜெபம் பண்ணால் தான் பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். ஜெபம் இல்லாமல் எந்த ஊழியத்தையும் செய்யவே முடியாது, நிலை நிற்க முடியாது. ஸோ முக்கியத்துவம் ஜெபத்துக்கு தான். எல்லாத்தையும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு அப்படி இப்படின்னு போய் கடைசியில் ஆண்டவரோட நல்ல உறவு இல்லாமல் போயிட்டுனா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். பேஸ்மெண்ட் ப்ரேயர் தான். என்னொன்று சொல்லணும்னா பைபிள் ரீடிங், ஆண்டவருடைய வார்த்தை. இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஜெபம்னாலே அதையும் சேர்த்துக்கிடுங்க, அவ்வளோதான். ஒரு ரயில் ஓடுவதற்கு 2 பக்கத்தில் என்ன வேணும்? தண்டவாளம் வேணும்ல. ஒரு சைடு தான் இருக்குன்னா என்ன ஆகும்? அது மாதிரி தான் ஜெபமும் வேதமும் நம்முடைய வாழ்க்கையின் 2 கண்கள் போல. ஒரு கண்ணை வச்சு ஒப்பேத்தலாம் நினைக்காதீங்க. சில நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க, பைபிள் சங்கீதத்தை தவிர வேற ஒன்றுமே வாசிக்க மாட்டாங்க. பைபிளை ஓப்பன் பண்ணால் அந்த சென்டர் பகுதி மட்டும் அழுக்காக இருக்கும். ஏன்னா சங்கீதத்தை மட்டும்தான் ஐயா வாசித்திருக்காரு. மறுபடி காலையில் எழும்பினோட ஒரு சங்கீதம், ராத்திரி போகும்போது தூங்கும்போது ஒரு சங்கீதம். என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே என் பிரச்சனையை மாற்ற மாட்டேங்கிங்க, சங்கீதம் வாசிக்கதே பெருசு. ஆண்டவர் சொல்றார், எப்போ சங்கீதம் எனக்காண்டி இல்லைப்பா, உனக்காண்டி வாசி. அதை வாசித்தா தான் விடுதலை. வசனத்தை வாசிங்க. வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களையும் வாசித்துருங்க. ஆவிக்குரியவர்களாகிய நாம் குறைஞ்சது ஒரு 3 முறையாவது பரிசுத்த வேதாமத்தை முழுவதும் வாசித்து முடிச்சிருக்கணும். ரொம்ப இல்லை, ஒரு 3 முறையாவது. அதுக்குன்னு 3 தடவையோட நிறுத்திடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ். இதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் ஆசீர்வாதங்க. ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறது அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையிலே பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணுவதற்காக எங்கே போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. எல்லாரும் சொல்லுங்க, எங்க போனாங்க? தேவாலயத்திற்கு போனார்கள் ஜெபம் பண்ணுவதற்காக. நீங்க ஆலயத்துக்கு வர்றது ஜெபம் பண்ணுவதற்காக இருக்கணும். ஸ்தோத்திரம். யூதர்கள் மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் ஜாமம் என்று பிரித்து வச்சிருக்கிறாங்க. 1ஆம் ஜாமம், அப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதை குறித்து ஒரு நாள் நடத்தியிருக்கிறேன். பகல் நேரத்தில் இப்போ 9ஆம் மணி நேரம் என்று சொல்லும்போது மதியம் 3 மணி. இது எத்தனை மணி? மதியம் 3 மணிக்கு சர்ச்சுக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. ரெகுலராக அவங்களுக்கு ஒரு டைம் இருந்து. இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரெகுலர் டைம் இருக்கா? 9ஆம் மணி நேரத்தில் கரெக்டாக வந்துட்டாங்க. நம்ம ஜெப நேரனாலே ரொம்ப அசால்ட்டாக தான் இருப்போம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஜெப வேலையை அவங்க கனம் பண்ணாங்க. ரெகுலராக அவங்க லைஃப்பில் அந்த ப்ரேயர் இருந்துச்சு. மற்ற விஷயங்களில் அவர்களுடைய கவனத்தை குறைத்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, ஊழியம் வளரும் போது, சபையில் புதுசாக ஆட்கள் கொஞ்சம் சபை விரிவடையும் போது, அங்கே சிலர் விதவைகள், கிரேக்கர்கள், நாங்கள் எங்களை யாரும் விசாரிக்கலை, எங்களை கவனிக்கலை அப்படின்னு ஒரு காரியத்தை அவங்க முன்வைக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அப்போ 2ஆம் வசனத்தில் பாருங்க, சீஷர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க? அப்போஸ்தலர்கள் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அதுக்குன்னு ஆட்களை நியமிக்கிறாங்க, லீடர்ஸை. ஏன் சபையில் லீடர்ஸை நியமிக்கிறோம்? பாஸ்டர் நீங்களே எல்லாம் செய்ய வேண்டியதானே? அப்படி இல்லை. நாங்கள் ஜெபத்தையும் வேதத்தோடு உட்கார்ந்து தியானம் பண்ணுறதும்
எங்கள் லைஃப்பில் ப்ரையாரிட்டியாக இருந்து முக்கியமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல செய்தி கொடுக்க முடியும். இல்லை போய் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் மெசேஜ் கிடைக்காது. நாங்களும் மனுஷங்க தான். பூரா சிலர் ரவுண்டிங்கில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வார்த்தையை சரியாக ஆயத்தம் பண்ண முடியாது. கொஞ்சமாவது டைம் எடுத்து உட்கார்ந்தாதான் வசனத்தை போதிக்க முடியும். ஸோ அவங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. சபையில் விசாரிக்கிறது இதெல்லாம் அவசியம், நல்லா கவனிங்க. மற்ற காரியங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே முக்கியம். ஆனால் பிரதானமான வேலை என்னன்னா ஜெபம், வேதத்தை போதிக்கிற ஊழியம். அல்லேலூயா. இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தான். ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் இதை நாங்கள் கரெக்டாக செஞ்சால் சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை விட்டுட்டு மற்ற காரியங்களில் வீடு சந்திப்புக்கு வீட்டு கூட்டத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இது கோட்டை விட்டுருவோம். அதுவும் தேவை, இதுவும் தேவை. எது பிரதான தேவை என்றால் எங்களுக்கு முதலாவது வசனத்தை போதிக்கிற ஊழியமும் ஜெபம் பண்ணுற ஊழியமும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஸோ ப்ரையாரிட்டி முக்கியம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் கரெக்டாக சில காரியங்களை உங்கள் ப்ரேயரை கரெக்டாக கொண்டு போனால் மற்ற காரியங்களை நீங்கள் கரெக்டாக ஒழுங்குபடுத்தணும். மற்ற காரியங்களை என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். இன்னைக்கு ஜெபம், ஆராதனை, வேத தியானம் ரெகுலரைஸ் பண்ண முடியலைன்னா நீங்கள் பிற வேலைகளை ஒழுங்குபடுத்தலைன்னு அர்த்தம். நினச்ச நேரம் சிலர் சாப்பிடுவாங்க, நினச்ச நேரம் எதுவுமே ஒரு ஒழுங்குக்குள்ளே வராது. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் ஒரு கரெக்டாக ஷெடியூல் பண்ணி செய்ய தெரியாது. ஒரு ஆள்கிட்ட பேசினா 3 மணி நேரம் பேசிட்டே இருப்பாங்க. பிறகு உட்காந்து நான் எவ்வளோ தூரம் கர்த்தருக்காக 11 மணி வரைக்கும் நான் தியாகம் பண்ணேன்பாங்க. அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் சுருக்கமாக பேசிட்டு நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கலாம். ஆகவே இதெல்லாம் தியாகம் அல்ல. சில காரியங்களை நம்ம லைஃப்பில் ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒழுங்குபடுத்தாமல் நம்ம தியாகமாக கருதக்கூடாது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லாத்தையும் கொண்டு வாங்க. கூடுமான வரை ஜெபத்துக்கும் ஆராதனைக்கும் தடை வராதபடி உங்கள் லைஃப்பை ஒரு கரெக்டாக நீங்கள் சிஸ்டம்குள்ளே கொண்டு வாங்க. கரெக்டாக நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம். சிலருக்கு அந்த இதே கிடையாது. இப்போல்லாம் நான் டெய்லி எழுதிட்டுருக்கிறேன். கொஞ்ச நாளாக டெய்லி என்ன செய்கிறோம், எங்கே போனோம், முதல்ல ஒருக்கா எழுதுறது, பிறகு அது போனால் திரும்ப எழுதுறது. ஏன்னா நம்ம மனுஷிகத்தில் இருக்கிறோம், மறந்து போவோம், எல்லாம் இருக்குது. ஸோ எழுதி பழகுங்க. பிரசங்கத்தை குறிப்பெடுக்கிற மாதிரி திங்கக்கிழமை என்ன வேலை எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஜெபம் தடை இல்லாமல் இருக்கும். ஆமென். இல்லைன்னா நம்ம ஒரு டைம் ஜெபம் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்துருப்போம், அந்த நேரம் எங்கேயா போய் உட்காந்துருப்போம். ஸோ ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்களை ஒழுங்குபடுத்தினா உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அல்லேலூயா. ஒழுங்குபடுத்தாமல் இருந்தாங்க சீஷர்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில், 2ஆம் அதிகாரத்தில் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு 3ஆம் அதிகாரத்தில் ப்ரேயர் டைமை தான் அவங்க ஃபஸ்ட்டு ஒழுங்குபடுத்துகிறாங்க. 2ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பெற்று 3ஆம் அதிகாரத்தில் முதல்ல நடக்கிறது ஜெபம். ஐயோ இவ்வளவு தூரம் 3000 பேர் சர்ச்சுக்கு வந்தாச்சு, இனி ஜெபம் வேண்டான்னு நினைக்கல. 3000 பேரை சர்ச்சுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பேதுருவும் யோவானும் ஜெப நேரத்தில் கரெக்டாக ஆலயத்துக்கு போனாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அற்புதம் தான் நடந்துட்ட பாஸ்டர், அதுதான் கிடைச்சிட்ட, இனி எதுக்கு ஜெபம்? 3000 பேர் சபைக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஜெப நேரத்தை விடாமல் இருக்கிறாங்க. 3000 பேரை கவனிக்கிறது எவ்வளோ பெரிய காரியம். ஆனால் அவங்க அந்த டைமில் கர்த்தரிடத்தில் போய் நிற்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் ஆட்களை நியமிச்சுட்டாங்க. நம்ம சபையில் இன்னும் எல்லா காரியத்துக்கும் எதுக்கு தேவைப்படுதோ எல்லாவற்றுக்கும் 2 பேர் 3 பேர் 4 பேர் இருக்கணும். கர்த்தர் அப்படி தரும்போது இன்னும் சபை அடுத்த லெவலுக்கு வளரும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6:4 பாருங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். எங்களுடைய பிரதான வேலை தான். பிரசங்க ஆயத்தம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு பிரசங்கிக்கணும், திரும்ப போகணும், ஜெபம் பண்ணணும், பிரசங்க ஆயத்தம் பண்ணணும், உங்களுக்கு போதிக்கணும். இப்படி தான் எங்களுடைய வேலை.
அப்போ இது சரியா நடக்கணும்னா ஸ்தோத்திரம், 3ஆம் வசனம் நிறைவேறணும். லீடர்ஸ் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு காரியத்திற்கும் ஊழியத்திற்கு ஆட்கள் வரும்போது தான் 4ஆம் வசனம் சரியா நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பொறுப்புகள் எல்லாம் நீங்க நச்சுன்னு செய்யணும். அப்போ பாஸ்டருடைய வேலையை அவர் கரெக்டா செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இந்த அனுபவங்கள் எல்லாம் வருது பாருங்க. ஜப நேரம் 3 மணிக்கு சரியா போறாங்க. ஏன் 3 மணிக்கு போனாங்கன்னா 3 மணிக்கு பலி செலுத்துகிற நேரம். 3 மணி பலி செலுத்துகிற நேரம். நீங்க வேதாம கல்லூரி படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம், ஏற்கனவே குளோபல்லையும் டீச் பண்ணியிருக்கிறோம். பஸ்க்கு ஆட்டுக்குட்டி வெட்டப்படுகிற நேரம் எத்தனை மணி? 3 மணி. அது அந்த ரத்தத்தை தான் நிலைக்கால்களில் பூசினாங்க. 3 மணிக்கு சரியா ஆடு வெட்டப்படும். அந்த 3 மணிக்கு பலி செலுத்துகிற நேரம். ஆலயத்துக்குள்ள எல்லாரும் வந்துருவாங்க. தேவ சமூகத்துல ஆசாரியன் இருப்பார். அந்த நேரத்துல இவர்கள் ஜெபம் பண்ணுவதற்காக போகிறார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நமக்காக பஸ்க ஆட்டுக்குட்டியாக பலியான இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட நேரம் மதியம் 3 மணி. 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார். காலையில 9 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும். இந்த 6 மணி நேரம் 3 மணிக்கு சரியா இயேசு ஜீவனை விட்டாரு. 3 மணிக்கு ஆடை வெட்டுறாங்க. 3 மணிக்கு ஜெபம் பண்ண சர்ச்சுக்கு வர்றாங்க. அல்லேலூயா சொல்லாமா. எல்லாத்துக்கும் பைபிள்ல ஒரு அர்த்தம் இருக்கு. 9ஆம் மணி நேரம் நம்ம அப்படியே வாசிட்டே போவோம். அது எதுக்கு 3 மணி சொல்லியிருக்கு? அது பலி செலுத்துகிற நேரம். காலைல 7 மணி பலி செலுத்துகிற நேரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:30 மணி கர்த்தருக்கு பலி செலுத்துகிற நேரம், ஆராதிக்கிற நேரம். அந்த நேரத்தில் நம்ம சர்ச்சில் இருக்கணும். ஸ்தோத்திரம். இவங்க ஜெபம் இருந்தனால 6ஆம் வசனத்தில் பாருங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்போ ஜெபம் இல்லைன்னா முதல் குறிப்பு, என்னிடத்தில் உள்ளவைகளை தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்த முடியாது. ஜெபம் உங்க லைஃப்ல இல்லைன்னா முதல் குறிப்பு, என்னிடத்தில் உள்ளவைகளை தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்த முடியாது. என்னிடத்தில் என்ன இருக்கு? அபிஷேகம் இருக்கு. என்னிடத்தில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. என்னிடத்தில் என்ன இருக்கிறது? கிருபை இருக்கிறது. என்னிடத்தில் என்ன இருக்கிறது? சொல்லுங்க, வரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தேவ ராஜ்யத்திற்காக பயன்படனா ஜெபம் அவசியம் தேவை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ற பேதுருவும் யோவானும் இவர்களிடத்தில் இருந்ததை பிறருக்கு கொடுத்தார்கள். இன்னைக்கு நிறைய பேரை தூக்கி எழுப்பன்னா உங்களுக்கு பிரேயர் தேவை. குழியில் இருக்கிற ஒருவனை தூக்கணும். அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? குழிக்கு மேல இருக்கணும். நீங்களும் குழியில உள்ள இருக்கிறவனை எப்படி தூக்க முடியும்? குருடனுக்கு வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்திலே விழுவார்களே. அப்போ நீங்க முதல்ல என்ன செய்யணும்னா பலப்படணும். நீங்க ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். தேவராஜ்யத்திற்காக நீங்க பயன்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவராஜ்யத்திற்காக நம்ம எல்லாரும் பயன்படணும். சொல்லுங்களேன் கொஞ்சம் பக்கத்துல. இந்த 1 2 3 4 வருஷம் ஒன்றும் சொல்ல, பின்னால் எல்லாரும் சொல்லுங்க, தேவராஜ்யத்திற்காக நம்ம எல்லாரும் பயன்படணும். சிஸ்டர் சொல்லுங்க பக்கத்தில் எல்லாரும் பிடிச்சி, ஒருத்தர் விடக்கூடாது. தேவராஜ்யத்திற்காக எல்லாரும் பயன்படணும். யாரும் விட்டுறக்கூடாது. யாரும் இந்த சர்ச்சில் விடுபடக்கூடாது. எல்லாரும் பயன்படணும். அல்லேலூயா. எல்லாரும் பயன்படணும். உங்களிடத்தில் இருக்கிறத நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா? உங்க அபிஷேகம் பிறரை தொடணுமா? நீங்க ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். நீங்க பிரேயர் பண்றவங்களா இருந்தா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங் இன்னொருவரை பற்றி பிடிக்கும். நீங்க போய் நடத்துற ஊழியத்துல உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை 2 பேரை பற்றி பிடிக்கும். இந்த அனுபவம் எல்லாம் நடக்கணும்னா நீங்க ஜெபிக்கிறவங்களா மாறணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. ஜெபம் இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கிற எதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைத்தும் சீஷர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது.
என்னுடைய மகிமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 22ஆம் வசனம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மகிமையை சீஷர்களுக்காகிய நமக்கு கொடுக்கிறார். அவர்கிட்ட நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எலியாவினிடத்திலிருந்து வந்த அபிஷேகம் எலிசாவுக்கு 2 மடங்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. மோசேக்குள்ள இருந்த அபிஷேகம் யோசுவா மீது கைகளை வைத்த போது அவன் மேல அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்தந்த காலங்கள் முடியும் போது அடுத்த நிலையில கர்த்தர் தலைவர்களை எழுப்பும் போது அவங்க மேல அந்த அபிஷேகம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். முழு வேதாமத்திலையும் நம்ம அதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி காலங்களில் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தின் நன்மைக்காக கர்த்தர் அப்படி நமக்குள் இருக்கிறவைகளை பிறருக்கு பயன்பட வைக்கிறார். ஆமென். உங்களுக்குள் இருக்கிறவைகள் பிறருக்கு பயன்பட வேண்டும். 5 அப்பம் 2 மீன் ஒரு சிறுவனுடைய சாப்பாடு அவனிடத்தில் இருந்தது 5000 புருஷர்களுக்கும் மொத்தம் ஒரு 25,000 பேருக்கும் அது பிரயோஜனப்பட்டது. உங்களிடத்தில் இருக்கிறது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். நீங்கள் ப்ரேயர் இல்லைன்னா உங்களுக்குள்ள கிருபை இருக்கும், யாருக்கும் பயன்படாது. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கும், ஒருவரையும் தொடாது. ஒரு ஜெபம் பண்ணாலும் அந்த வேர்டு மற்றவங்களை டச் பண்ணணும். உங்கள் வார்த்தை பிறரை தொடணும்னா உங்களுக்கு ஜெபம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவன அபிஷேகம் பெற்றவன கிருபை எல்லாம் வருது. இது எப்போ பிரயோஜனப்படும்னா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இது ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங், அந்த கிருபைகள், கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகணுமா, வரங்கள். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கிருபை இருக்கு பாஸ்டர், பயன்படலை. அப்போ ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இந்த சபையில் உங்களுக்குள் நிறைய இருக்கு. இதெல்லாம் பயன்படுறதுக்கு அடிப்படை ஜெபம். இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகணுமா, ப்ரேயர் இருக்கணும். ஸ்தோத்திரம். மோசே ஜெபம் பண்றவனா இருந்தான், அவனுக்குள்ள இருந்த கிருபை யோசுவாவுக்கு வந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி வேதாமத்தில் நீங்க பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த கிருபைகள் அடுத்தடுத்து மற்றவங்களுக்கு பற்றி பிடிக்குது அந்த அக்கினி. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தொடுகிறது. பிலிப்பிட்ட இருந்த அந்த அக்கினி கந்தாக என்பவளுக்கு மந்திரியா இருந்தவனை தொடுது, டச் பண்ணுது. இவன் பேசும்போதே அவன் மனம் திரும்பிட்டான், அவனே ஞானஸ்நானத்துக்கு இறங்குறான். இதெல்லாம் வரங்கள் எல்லாம் செயல்படன்னா ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க பேசும்போதே 2 பேர் சர்ச்சுக்கு வந்துடணும். எப்ப போயிடுவோம், அந்த நிலைமை எப்போ வரும்னா நீங்க ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிறருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சபை பக்தி விருத்தி அடைவதற்காகத்தான் ஆண்டவர் சபையிலே வரங்களை கிரிய செய்ய வைக்கிறார். வரங்கள் நம்மை பிரபலப்படுத்த அல்ல, பிறருக்கு தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக நாம் வாழ்வதற்காக, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதற்கு தான் வரங்கள். தேவ சபையின் வளர்ச்சிக்காகத்தான் வரங்கள். நாம் அதை சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே போயிடக்கூடாதுங்க. 5 தாளந்த வாங்கினவன் இன்னும் 5 தாளந்த சம்பாதித்தான். 1 தாளந்த வாங்கினவன் புதைச்சி வச்சு உள்ளதை இழந்து போனான். கிருபைகளை மறைச்சி வைக்காதீங்க. ஜெபம் பண்றவங்களா இருந்தா உங்க கிருபைகள் பிறருக்கு பயன்படும். உங்க கிருபை மற்றவங்களுக்கு பயன்படும். கிருபையினால்தான் நம்ம வாழ்க்கை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கிருபையினால்தான் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னிடத்தில் இருப்பவைகளை தேவராஜ்யத்திற்காக பயன்படுத்த என்னிடத்தில் இன்னும் ஜெபம் அதிகமாக கர்த்தர் உதவி செய்வீராக. என்னுடைய ஜெப நேரம் இன்க்ரீஸ் ஆகட்டும் ஆண்டவரே. சேர்ந்து ஜெபம் பண்றாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
போன வாரம் அதான் டைம், ப்ரேயர் டைம் வச்சோம். நிறைய பேர் அபிஷேகம் பெறாமல் இருந்தவங்க பெயர் லிஸ்ட் எடுத்துருக்கு. நாளைக்கு எடுக்க போகிறேன். சபையில் எத்தனை பேர் அபிஷேகம் பெறலை, இதெல்லாம் எடுத்து கர்த்தர் சொன்னார், இவர்களுக்கு ஒரு நாள் தனியாக கூட்டத்தை வச்சு இவங்க அபிஷேகம் பெறணும். சபையில் ஜெபம் பண்ணுறவங்க விசுவாசிகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம் ஒரு நாளில். அபிஷேகம் பெறலைன்னா நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு வாஞ்ச இருந்தால் போதும். அல்லேலூயா, வாஞ்ச இருந்தால் போதும். ரெண்டாவது, ஜெபம் இல்லாமையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. 1 சாமுவேல் 12:23. சாமுவேல் சொல்றான், நான் ஜெபம் பண்ணாதவனா இருந்தா ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். 1 சாமுவேல் 12:23. நான் விண்ணப்பம் பண்ணலன்னா நான் பாவம் செய்வேன். இப்போ ரெண்டாவது, ஜெபம் இல்லைன்னா நாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வோம். ஆண்டவர் விரும்பாததை செய்வோம். ஆண்டவர் விரும்புகிறத நம்ம செய்ய மாட்டோம். ஆண்டவர் விரும்பாதது நம்ம லைஃப்பில் பெருகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண நம்ம கரெக்ட் பண்ண முடியுமா? ஒரு 10 பாயிண்ட்ஸ் கர்த்தருக்கு பிரியமானது நான் என்னென்ன செய்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் எடுத்து கர்த்தருக்கு பிரியமானதை என்னென்ன செய்கிறேன் ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்னென்ன செய்கிறேன். இந்த 10 விட அது அதிகமாக இருந்தால் நாம் கர்த்தரண்டை உடனே திரும்ப வேண்டும். ஒருவேளை 1-2 தான் இருந்தா ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இதுவும் என் லைஃப்பில் இருக்கக்கூடாது, உமக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்கிறவனாக இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இதெல்லாம் நம்மளை அனலைஸ் பண்ணுறதுக்கு. எதுக்கு இப்படி பேப்பர்லாம் எடுத்து வீட்டில் போய் எழுதணும்? சர்ச்சிலே செய்ய வைக்கலாம், நேரம் இல்லை. ஏன் இதெல்லாம் செய்கிறோன்னா நம்மை ஆராய்ந்து பார்க்குற டைம். அதான் நம்மை ஆராய்ந்து பார்ப்பேன்னா எப்படி ஒரு புத்தர் மாய் முனிவர் மாய் போய் ஓரமாக உட்காந்து இப்படியே தூங்கி விழுறதில்லை. ஒரு பேப்பர் பேனா பைபிள் எடுத்து வச்சுட்டு எழுதணும். என்னென்ன ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என் வாழ்க்கையில் நான் செய்கிறேன், பிரியமில்லாதது என்னென்ன செய்கிறேன் அதுவும் நமக்கே தெரியும். ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் பாருங்க. சத்தியத்தை கேட்குறோம், நமக்கே தெரியும் இதெல்லாம் பிரியம். அப்போ அதெல்லாம் எழுதணும். கை வச்சு 2 இடத்துலையும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பிரியமானது மட்டும்தான் இருக்கணும், பிரியமில்லாதது இருக்கவே கூடாது, ஒரு பாயிண்ட் கூட வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். சத்துருக்கள் வந்து சொல்றாங்க நெகேமியாவை பார்த்து, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சன்பலாத்து தொபியா அவங்க சொல்லி அனுப்புறாங்க. ஸ்தோத்திரம். வாசலுக்கு கதவு போடலை. சன்பலாத்தும் கேசேமும் ஆள் அனுப்பி என்ன சொல்றாங்க, ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமத்தில் ஒன்றுக்கு நீங்க வாங்க, நம்ம ஒருத்தர் மீட் பண்ணி பேசலாம். அவங்க நயவஞ்சகமாக கூப்பிடுறாங்க. இவங்க பிரச்சனையில சிக்க வைக்கணும், இவங்கள அட்டாக் பண்ணணும், இவங்க வேலையை தடுக்கணும்னு இவங்கள பேசுற கூப்பிடுறாங்க. யாரா அவங்கள பேச கூப்பிட்டா உடனே போயிடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமா, வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிம்பாங்க. கவனமாக போங்க. நிறைய நேரங்களில் அப்படி கூப்பிட்டு போய் தான் உயிருக்கே ஆபத்தாயிருக்கு. நிறைய செய்திகளை கேள்விப்படுறோம். தனியாக பேசணுமாங்க, அந்த ஆளே இருக்காது. அப்போ நெகேமியாவுக்கு அப்படி செய்தி வந்த போது நெகேமியா என்ன சொல்கிறான், திரும்ப ஆட்கள் அனுப்பி நான் பெரிய வேலை செய்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பெரிய வேலையில் இருக்கிறேன், ஆண்டவருக்காக இருக்கிறேன், ஆண்டவருக்காக வேலை செய்கிறேன், என்னால் வர முடியாதுப்பா. இன்னைக்கு சர்ச்சில் ஊழியம் இருக்குது, நான் வர முடியாது. இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, நான் வர முடியாது. அப்படி சொல்ல கற்றுக்கொண்டால் நீங்களும் நானும் நெகேமியாவை போல நம்முடைய வாழ்க்கை அலங்கத்தை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா சொல்லாமா? பரவாயில்ல, ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, அது அடுத்த வாரம் போய்க்கலாம், நான் வர்றேன் இன்னைக்கு அப்படி சொல்கிறோமா? அது பரவாயில்ல, சண்டே சர்வீஸ் தானே. ஃபஸ்ட் சர்வீஸ் இல்லைன்னா செகண்ட் சர்வீஸ் இல்லைன்னா அடுத்த வாரம் லைவ் முடிஞ்சு போச்சு. இது என்ன ஒரு பெரிய விஷயமா? பெரிய வேலை செய்கிறேன் சொல்லுங்க எல்லாரும். பெரிய ஆண்டவருக்கு நான் வேலை செய்கிறேன்ப்பா, பெரிய ஆண்டவரை ஆராதிக்கிறேன். நெகேமியாவுக்கு இருந்த அந்த தாகம், வைராக்கியம்
சபைக்குள்ள வரும் என்றால் சபை எழுப்புதலை சந்திக்கும். ரொம்ப என் இருதயத்தை உடைச்ச வார்த்தை தான். நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை விட்டுட்டு நான் இங்கே வரக்கூடாது சொல்ல எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? அல்லேலூயா. 2 சர்வீஸ் அதுக்கு தாங்க. முதல்ல ஆண்டவரை ஆராதிச்சுட்டு அடுத்து போனோம். எங்க போறதா இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்காம போகக்கூடாது. நான் எப்பவுமே இன்னொன்னு சேர்த்து சொல்வேன், கூடுமானவரை ஆமென் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஆமென் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. சனிக்கிழமை ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்க லைஃப்ல பெரிய காரியங்களை செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நான் பெரிய வேலை செய்யறேன், அதுக்கு அர்த்தம் என்ன? நான் கீழே இறங்க முடியாது, நான் கீழே இறங்க முடியாது. அதான் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு. I am doing a great work and I cannot come down என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. நான் கீழே இறங்கி வர முடியாது. ஆண்டவரை விட்டு, ஜெபத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு நான் கீழே இறங்க முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த தீர்மானம் எடுக்க போறீங்க? ஸ்தோத்திரம். நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் பெரிய ஆண்டவரை ஆராதிக்க வர்றேன், ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தரை விட முடியாது, சனிக்கிழமை நான் கர்த்தரை விட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவம் கர்த்தருக்கு பிரியமான அனுபவம். என்ன நடந்து தெரியுமா? அதே அதிகாரம் நெகேமியா 6:15 வாசிங்க. 52 நாட்களுக்குள் அலங்கம் கட்டப்பட்டது. நீங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் காரியத்தில் இப்படி வைராக்கியமா நின்னீங்கன்னா உங்க குடும்பத்தை சீக்கிரத்தில் கட்டி எழுப்பலாம். உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தருவாருங்க ஆண்டவர். 52 நாள்ல அலங்கத்தை கட்டிட்டாங்க. உங்களுக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் கட்ட போறார். சொந்த வீடு இல்லாதவங்களுக்குலாம் வீடு கட்டி தருவார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் எப்போ நடக்கும்னா, நான் பெரிய ஆண்டவர் ஆராதிக்கிறேன், இந்த நேரம் நான் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன், இந்த நேரம் நான் வேற இடத்துக்கு வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை உங்களை சர்ச்சில் தான் இந்த உலகம் பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முடிச்சுட்டு நீங்கள் எங்கே போவீங்களோ, கறிக்கடையோ ஏதோ வீட்டுக்கு தேவைன்னா வாங்கிட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்காமல் காலையில் சர்ச்சுக்கு வராமல் கறிக்கடையில் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் செகண்ட் சர்வீஸுக்கு வரோம் பாஸ்டர், ஆனால் நாங்கள் காலையிலே போய் கறிக்கடையெல்லாம் ப்ரெசன்ஸே இருக்காது, ப்ரெசன்ஸே இருக்காது. நீங்கள் வெளியே போயிட்டு டயர்டாக வந்து இங்கே உட்காந்து தூங்க தான் செய்வீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கோ செகண்ட் சர்வீஸுக்கோ ஆலயத்துக்கு நேராக வந்துடுங்க. முடிச்சு போகும்போது உங்களுக்கு எதாவது தேவைன்னா வாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லாமா? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இன்னைக்கு என் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் சண்டே காலையில் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு தான் வண்டி போகணும். இல்லை வார வழியில் உங்களுக்கு கொஞ்சம் சிக்காக இருக்கிறீங்களா, ஏதாவது டீ காஃபி சாப்பிட்டு வாங்க. ஏதோ உங்கள் தேவையா முடிச்சுட்டு வரலாம், தப்பு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆராதிக்கிற நேரம் பெரிய வேலை செய்கிறேன், நான் கீழே இறங்கி வரமாட்டேன் அப்படி சொல்லணும். இன்னைக்கு எனக்கு எவ்வளோ பணம் கிடைச்சாலும் வேலைக்கு வரமாட்டேங்க. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் நான் இதை விட்டு வரமாட்டேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஒரு நாள் மன்னா விழாது. என்னைக்கு? ஓய்வு நாளில். எல்லா நாளும் மன்னாவை கொடுத்தவர் ஒரு நாள் ஏன் கொடுக்கல? எப்போ எல்லாம் வாங்கி நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லலை. சனிக்கிழமை ஓய்வு நாள், வெள்ளிக்கிழமையே மன்னா டபுளாக வந்துடும், சனிக்கிழமைக்கும் சேர்த்து தருவார். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யாதீங்க, சனிக்கிழமை வரைக்கும் செய்கிற வேலை திங்கக்கிழமை சேர்த்து தருவார். அல்ல ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வருமானத்தை சனிக்கிழமை தந்துடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இது மேலான அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி சில தீர்மானங்களை இருதயத்தில் ஆழமாக எடுக்கணும். சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் கதை நடக்காது. இவ்வளோ நாளும் உங்கள் போக்கில் போனீங்க, என்ன டெவலப் ஆகிருக்கு? இன்னைக்கு ஆண்டவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய நடத்துதலுக்கு வந்து பாருங்கள், உங்கள் லைஃப் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த சர்ச்சில் இருக்க எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாம் சொந்த வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணணும். ஆனால் அதையும் விட்டுட்டு ஒரு நாள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36, 37, 38. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எஜமான அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சீஷரில் பார்த்து சொல்கிறார்,
மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இந்த உலகத்தில் ஜனங்கள் தொய்ந்து போய் இருக்கிறாங்க. 36ஆம் வசனம். கைட் பண்ண ஆள் இல்லை, என்ன படிக்கணும் தெரியாமல் ஒரு கூட்டம் இருக்கு. சில நல்லா படிச்சிருக்கிறான், தற்கொலை பண்ணி செத்து போகிறான். மெய்ப்பன் இல்லை, அவனுக்கு ஒரு பாஸ்டர் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் பரிதாபமான நபர் யாருன்னா சர்ச் இல்லாத ஒரு ஆள், போதகர் இல்லாத ஒரு நபர். ஒரு ஆளுக்கு பாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சபை என்று ஒன்று இருக்கணும். இது இல்லைன்னா பரிதாபமான கேஸ். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றதுக்கான ஆழம் உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல. அப்போ மெய்ப்பன் நடத்த முடியும், போஷிக்க முடியும். சபை தான் கைட் பண்ணணும், இந்த வார்த்தை தான் உங்களை வழி நடத்தணும். இது இல்லாதனால மனதுருகி சொல்றாரு, வேலையாட்களை கர்த்தர் அனுப்பும்படி ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவது, ஜெபம் இல்லைன்னா என்ன பாதிக்கப்படும்னா, தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், ஊழியத்திற்காக ஆட்கள் எழும்புவது தடைபடும். மூன்றாவது, ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் எழும்புறது தடைப்பட்டுட்டே இருக்கும். எந்த காரியத்துக்கும் ஆள் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு ஊழியத்துக்கு ஆட்கள் நமக்கு போதுமான அளவு நிறைவா இருக்கணும். ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் ஆட்களை ஊழியத்துக்கு எழுப்புவார். ஜெபம் பண்ணாதான் உங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊழியத்தை சபையில் செய்யணும். இந்த சபையின் ஒழுங்குகள் இருக்கு, அதோட கோஆப்ரேட் பண்ணி சில ஊழியங்களை செய்யுங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, ஜெபம் இல்லைன்னா அது கூடவே நீங்க இன்னொன்றையும் புரிந்து கொள்ளணும், வேலையாட்கள் ஊழியர்கள் எழும்பலன்னா அறுவடை இல்லை. அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அறுவடைக்கு ரெடியா இருக்கு, ஆனா அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை. சுவிசேஷ ஊழியத்தில் 3 பகுதி இருக்கிறது. 3 மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இந்த வாரம் கேர்சல் சிலபஸ்ல அதை எழுதி இருக்கிறேன். 3 பகுதி சுவிசேஷ ஊழியத்தின் 3 பகுதிகள் உண்டு. இந்த 3 நிறைவேறினாத்தான் ஆண்டவர் மகிமைப்படுவார், தேவராஜ்ய கட்டம். 1 விதைப்பது, அதான் சுவிசேஷம் அறிவிப்பது. 2வது அறுவடை, ஆத்தும ஆதாயம். அறுவடைனா ஆத்தும ஆதாயம். 3வது களஞ்சியத்தில் சேர்ப்பது. அப்போஸ்தலர் 2:47 சபைக்குள்ள ஆத்துமாக்களை கொண்டு வரணும். இந்த 3ம் சுவிசேஷ ஊழியத்தின் 3 பகுதிகள். இந்த 3 நிறைவேறணும். நான் விதைச்சிட்டேன் நின்றாதீங்க, அடுத்து அறுக்கணும், ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும். இந்த ஆத்துமா என் மூலமா ரட்சிக்கப்பட்டு சந்தோஷப்படாதீங்க, சபைக்குள்ள கொண்டு சேர்க்கணும். 3ம் பைபிள்ல இருக்கு. விதைக்கணும், அறுக்கணும், களஞ்சியத்தில் சேர்க்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. விதைச்சிருவோம், அறுத்துருவோம், களஞ்சியத்தில் சேர்க்கிற நேரம் கோட்டை விட்டுறக்கூடாது. பலன் வர்ற நேரம், ஆத்மா சர்ச்சுக்குள்ள வர்ற நேரம் மறந்துடக்கூடாது, ஃபாலோ பண்ணணும். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. ஜெபம் இருந்தா தான் ஊழியத்துக்கு ஆட்கள் எழும்புவாங்க. ஜெபம் இருந்தா தான் அறுவடை நடக்கும். எழுந்து நின்று கண்களை மூடி